கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே நம்ம அமர்ந்து ஜெபிக்கும்போது நமக்கு தேவன் என்ன செய்வாராம்? பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து நம்ம ஜெபிக்கும்போது ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்கு என்ன செய்வாராம்? பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய உள்ளிந்திரியங்களை எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயங்களை அறிந்தவர் யார் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய இருதயங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம விண்ணப்பம் பண்ணினார். நிச்சயமாகவே தேவன் என்ன செய்வார்? நம்முடைய பதிலை என்ன செய்வார்? ஏற்று நமக்கு கூடிய சீக்கிரமாக தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, நம்முடைய நினைவுகளை எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன் நினைவுகளை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு முடி கீழே விழுகிறது கூட ஆண்டுடைய சித்தந்தான். ஆனால் இந்த நாட்களில் கூட நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவரா நம்முடைய ஆவியானவர். இந்த வேளையில் கூட நீங்கள் ஒரு மனதாய் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து அவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு கொடாடி ஸ்தோத்திரமையா. இந்த நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மூலமாக நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு அருளி செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஏசப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவரே நீங்கள் அறிவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒளியேற்றுகிற என் தேவனாகிய கர்த்தர் நீர் பிரகாசத்தை நீர் உண்டு பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீதியின் சூரியனாய் ஒவ்வொருவரையும் நீங்கள் அமர்ந்துருங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய தேவை எல்லாவற்றையும் சந்திங்க ராஜா. நீரே கர்த்தர், நீ பெரியவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏசப்பா. ஆண்டவரே, அவருடைய தேவையெல்லாம் நீங்கள் சந்திக்கணும் ஆண்டவரே. அப்பா, நீ பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை தீமையின்றி உங்களை விலைக்கு காத்துக்கொள்வார் என்று சொன்னது போல எல்லா தீமையின்றி விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் மாத்திரம் பிள்ளைகளுக்கு முழுவதாக செல்லட்டுமாப்பா. கர்த்ததாமே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. சகல துதிகான மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.